அவன் யாருக்காக கொடுத்தான்? கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? அவன் ஊருக்காக கொடுத்தான். இல்லை, வரம் கொடுத்தவன் அவன் எனினும் வதம் செய்பவன் நான் அல்லவா? உயிரெடுப்பவன் எவன் எனினும் அதை நிகழ்த்தவே நான் இங்கு வா. எவன்டா அவன் கத்துறது? அது யாரோ பைத்தியக்காரனா இருப்பான. வினை விதைத்தவன் நான் எனினும் விலை கொடுப்பவன் நீ அல்லவா? கடை எடுப்பவன் நான் எனினும் தலை கொடுக்கவே நீ இங்கு வா. நான்லாம் அந்த காலத்தில் என்னப்பா இன்னைக்கு எந்த அழகையை பற்றி கதை சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லடா, வாயை திறந்தாலே ஒரே பொய் தான். மாமா வந்துட்டீங்களா? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேணாம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது. வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நான் ஃப்ரெஷ்ஷாக போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, ஓகே. முன்னாடி அம்மா பிள்ளைங்க சேர்த்து என்ன ஓட்டுறீங்களா? ஒரு நாளில் ஒரு நாள் பார், இந்த படத்தில் வர ஸ்ரீதேவி மாரி ஒருத்தைய கூட்டு வந்த நிற்கல, என் பேரை நான் மாற்றிக்கிறேன். யோ அங்க பாரியா, அதுல வரது கேர் விஜயம். உனக்கு பகல்ல தான் பசுமாடு தெரியாது, இதுல ராத்திரி எருமாடு தெரியுமாக்கும். மூடிட்டு வந்து படியா. ஸ்ரீதேவி கேக்குறான், ஸ்ரீதேவி. இதுக்கு மேலே இருந்த மரியாதை இருக்காது, போய் படுப்போம். ஹலோ ஹலோ என்னடா இந்த நேரத்தில்? நம்ம ஏரியா எஸ்ஏ இருக்காருலடா, ஆ அவர் யாரும் நேற்று போட்டாங்கடா. என்னடா சொல்கிறேன்? யாருன்னு நினைத்துறடா, ரொம்ப கொடூரமாக வெட்டியிருக்காங்க. அவரை இப்போ ஜிஹெச்சுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. நீ உடனே கிளம்பி கூட்டு ரோட் பிரிட்ஜ் கிட்ட வாடா. சரி வாடா. மாமா, தோசைக்கு தேங்காய் சட்னி ஓகேல? தேங்காய் சட்னியா? அடியே, நேத்து வச்ச மீன் குழம்பு இருக்குல்ல, அது எடுத்துட்டு வா. ஐயே, நேத்து வச்ச மீன் குழம்பா? என்னாடி அப்படி சொல்லிட்ட? உனக்கு என்னடி தெரியும் நேத்து வச்ச மீன் குழம்பை பத்தி? அந்த மீன் குழம்பு அப்படியே எடுத்து அதை ஒரு கடாயில போட்டு கடைசியே சுட்டி இருக்கிற வரைக்கும் அதை தட்டி அதை அப்படியே கொதிக்க விட்டு முழுவலா 2 தோசையை சுட்டு அதை பதமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சு கொதிக்கிற மீன் குழம்பை தகன்னு எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அப்படியே நீ எடுத்துட்டு வந்து அந்த மீன் அப்படியே பூ போல எடுத்து தோசையை 2ஆக பிரித்து அந்த மீனை முள் இல்லாமல் பதமாக எடுத்து 2 தோசைக்கு நடுவில் வச்சு அந்த தோசையை 4ஆக மடித்து அந்த குழம்புல அப்படியே ஃபுல்லாக முக்கி எடுத்து என் வாயில் வச்சா சொர்க்கண்டா. தியா, தோசை எவ்வளோ நேரண்டி? இந்த ஆர்டர். ஏய் மாமா, என்ன பண்ற? தோசை கேட்டேன், அதான் சாப்பிட வேண்டியேன். உனக்கு தோசையை விட அந்த மீன் குழம்பு தான் முக்கியம், அதையே போய் சாப்பிடு போ. அப்படிலாம் சொல்லக்கூடாது.
மாமா தோசை கருகுது. நீ போ முதல்ல கிச்சன் விட்டு வெளிய போ. ஐயோ ஏய் என்ன ஆபீஸ் போற நீ பாட்டு மடியில வந்து ஓ நீ ஆபீஸ் போணும்ல? சரி போ. ஏய் ஏய் நான் ஆபீஸ்க்கே போலடி. இந்தாடி தியா 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 நான் தான் சொல்றேன்ல ஆபீஸ்க்கே போலன்ட்டு. எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு போல இருக்க. எத்தனை என்னென்ன வேலை பார்த்துருக்க நீ? ஆட்டமாயார ஆட்டம். இரு மொத்தமா நறுக்கிறேன் இரு. உன் கூந்தல் வாசத்தில் நான் மயங்கி போகிறேன், ஏன் குறுகுறுவென பார்க்கிறாயா? யோ என்னென்ன எழுதி வச்சிருக்கையா? அதெல்லாம் யாரும் ஒன்று பார்க்க சொல்லுது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பழசெல்லாம் போய் கிளறி. வாங்க வாங்க வாங்கப்பா வா. உங்க அப்பாவோட லவ் லெட்டரா படிக்கிறேன் கேளு. அன்புள்ள காமு. காமு? யோ யாரு அந்த காமு? அவ பேரு காமாட்சி. நான் செல்லம்மா காமு காமுன்னு கூப்பிடுவேன். உன் கண்களை பார்க்கும்போது என் மாமா கடையில் இருக்கும் கல்லா பெட்டி தான் ஞாபகம் வருகிறது. உன் சிரிப்பை பார்க்கும்போது அதில் இருக்கும் சில்லறை தான் ஞாபகம் வருகிறது. உன் கூந்தலின் முடிச்சில் நான் மாட்டிக்கொண்ட பாவி. அட பாவி, உன் இதழை பார்க்கும்போது கடன் கொடுப்பவனும் கடன்காரனாவான். உன் இடுப்பு மடிப்பில் வட்டி கடைக்காரனும் தோற்று போவான். உன் கால்கள் இரண்டை பார்க்கும் பொழுது தண்டல்காரனும் தாண்டி விளையாடுவான். யோ ஒரு நாளாச்சும் என்னை அழகா இருக்குன்னு சொல்லிருக்கியா நீ? இருந்தாதான் சொல்லாமே. ஆக மொத்தத்தில் நடமாடும் வங்கி கடனம்மா நீ. நீ வட்டி கடையில வேலை செஞ்சங்கிறத இந்த பேப்பரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாயா. கடன் கேட்கவும் துப்பில்லாத காரணத்தால் உன் காதலை பச்சையாவா? பச்சை இல்ல, உன் காதலை பிச்சையா கேட்கிறேன். இப்படிக்கு உச்சா உத்தமனா? என்னையா இது உச்சா உத்தமனா? அது சின்ன பிள்ளைல ஊர்ல உச்சா போற விளையாட்டு விளையாடுவாங்க. அதில் யார் அதிக தூரம் அடிப்பான்னு பார்த்து கரெக்டாக பார்த்து சொல்லுவேன்னா, அதனாலே எனக்கு உச்சா உத்தமனு பேர் வச்சுட்டாங்க. சும்மா இருக்குடா. பசங்களுக்கு மானத்தை வகையடி கடவுளே. அந்த லெட்டரையும் படிச்சிருக்கேன். அவ்வளவு பாருங்க. அத்தை மத்த எல்லா லெட்டரையும் படிச்சு வைங்க. நான் நைட் வந்து எல்லாத்தையும் கேட்பேன். சொல்றாங்க போடி உள்ள. ஹலோ சொல்லு மச்சான். நான் உன்கிட்ட எப்போ வர சொன்னேன்? ஒரு சின்ன வேலைடா. சரி நீ ஒன்று பண்ணு, எனக்கு அர்ஜென்ட் கேஸ் இருக்கு. உனக்கு பெருமாள் தெரியும்ல, நான் சபரி அவன் கூட அனுப்பிச்சி விட்றேன், நீ பார்த்துக்க. பெருமாளா? சரி ஓகே. அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணுறா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. ஓகே மச்சான் பாப்போம். சரிம்மா, எனக்கு வேலை வந்துடுச்சு, நான் கிளம்புறேன். தியா என்னாச்சு? தியா என்னாச்சு? என்னாச்சுமா? வா வா உட்கார் உட்கார். தண்ணி குடி. என்னாச்சு? என்ன பண்ணுது? முன்ன மாதிரி இல்ல மாமா, இப்பெல்லாம் ரொம்ப மூச்சு வாங்குது, சீக்கிரமே டயர்ட் ஆகுது. ஆமா, சும்மா உள்ள உட்காந்து தை தக குச்சிருந்தா அப்படிதான் ஆகும். மாத்திரை போட்டியா? இந்தா மாத்திரை போட்டு பிடி. ஓகேவா? இப்போ எப்படி இருக்கு? சரி மாமா, நீ தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னல, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். இல்ல மாமா, நீ போ, நான் பாத்துக்கிறேன்.
நான் உன் கூடவே இருக்கேன். ம், மாமா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? நீ என்ன எனக்கு ஸ்பெஷல்டா. ஏன் மாமா நான் அவ்வளோ ஸ்பெஷல்? தெரியல. ஆனால் இந்த பூமியில் நான் எவ்வளோ பேரை கடந்து வந்திருப்பேன். உன்னை கிடக்கும்போது மட்டும் உன் மூச்சு காற்று என்னோட கலந்து போச்சுடி. மாமா நான் உன்னை கேட்கவா? கேளு. என்னமோ தெரியல, 2 நாளா சபரி ஞாபகமாவே இருக்கு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவனை நம்ம கூடவே வச்சுக்கலாமா? அக்காவுக்கு தம்பி மேலே அவ்வளோ பாசமோ? இருக்காதா பின்ன, அவன் என் குழந்தை மாதிரி. சரி, அவன் இங்கேருந்தே காலேஜ் போட்டோம். மாமா உனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்கு, நீ கிளம்பு. பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். மாமா என்னை பார்த்துக்க அத்தை இருக்காங்க, மாமா இருக்காங்க, வேற என்ன வேணும்? நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஷோரா? ஓகே தானே? ஓகே தான். சொல்லும். ஏதுடா உனக்கு கஞ்சா? படிக்கிற வயசுல என்னடா பழக்கம் இது? மாமா சரி, கஞ்சா உன்ட்டு எப்படி வந்துச்சு? யார் கொடுத்தா? விக்ரம். விக்ரம் இவன் தான் விக்ரம். சென்னைக்கு வர சரக்கெல்லாம் ஏரியா டு ஏரியா சப்ளை பண்றது இவன் தான். இவன் டார்கெட்டு 16லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க தான். அதனாலேயே இவன் ஸ்கூல் பசங்களையும் காலேஜ் பசங்களையும் வச்சு தான் சரக்கை சப்ளை பண்ணுவான். ஏன்னா இந்த வயசு பசங்க தான் காசு கொடுத்தா போதும், என்ன வேணாலும் செய்வாங்க. ஹலோ, யார் ப்ரோ நீங்க? என்ன ப்ரோ? ஐ அம் விக்ரம். எந்த பசங்களா இருந்தாலும் அவங்கள அழகா பிரெயின் வாஷ் பண்ணி பொருளை வாங்க வச்சிருவான். இன்னைக்கு சிட்டியில இவன் மேல எந்த கேஸும் இல்லை. காரணம், இவன் இது வரைக்கும் எந்த டீலையும் ஸ்ட்ரைட்டா பண்ணதே இல்லை. எல்லாத்தையும் சின்ன பசங்களை வச்சு தான் செய்யறான். இவன் சென்னையில மட்டும் பல கோடி ரூபாய் சரக்க கைமாத்திட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் மேல பெரிய ரியல் எஸ்டேட் மாஃபியா கூட இவனுக்கு கனெக்ஷன் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. கடைசியில இவனால மாறின பசங்களாம் ஒன்னுத்துக்கு இல்லாம ரோட்ல பைத்தியமா சுத்திட்டு இருக்கானுங்க. இதுலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய விவகாரம். சபரி எப்படி வெளியே கொண்டு வரலாம் மட்டும் யோசி. ஏய், என்னால் அப்பெல்லாம் விட்டு போக முடியாது. இன்னும் இது மாதிரி எத்தனை சபரியில் மாட்டியிருக்கானே தெரியல. சின்ன பசங்களை கூட பார்க்காம இன்னொரு தடவை நீ சபரி பக்கம் வந்த அங்க நடந்தது எதுவும் உட்காந்து தெரிய வேணாம். யாருன்னு பாருமா. சபரி, சர்ப்ரைஸ். எப்படிக்கா இருக்க? என்ன மாமா? உள்ள வாங்க. சபரி, பாப்பா சபரி, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. எப்படா ஊர்ல இருந்து வந்தா? இன்னைக்கு தான் மாமா. சரி சரி, போ பிள்ளைக்கு சாப்பாடு கொடு. போய் சாப்பிட்ற போல. சாப்பிட்டு தான் அத்தை வந்தேன். சரி, அப்போ கை கால் கழிட்டு போய் ரெஸ்ட் எடு. சரி, ஓகே மாமா. நானும் ரொம்ப நாளாக ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறேன், போகிறதுக்கான நேரம் கிடைக்கல. போவீங்க போவீங்க. யாரு? அந்த காமுங்கிற காமாட்சியை பார்க்கவா இல்லை வேற எவளையும் பார்க்கவா? இதோட உனக்கு வேற வேலை என்ன இருக்கு? நான் எவளையோ பார்த்துட்டு போகிறேன், போ. இந்த நினப்பு தாங்க உங்கள் பொழப்பையே கெடுக்குது. என்ன மாமா இதெல்லாம்? என்ன, நீ தானே சொன்ன சபரி அவங்க இருக்குன்னு? அதான் காலேஜுக்கு அப்புறம் இல்லை, இப்போவே இனிமேல் அவன் இங்கேருந்தே காலேஜ் போட்டோம். தேங்க்யூ.
மாமா லவ் யூ. இப்ப கூட சொல்ல மாட்டல? இதே போல உன் முகத்தில் நான் சிரிப்பை பார்த்துட்டே இருக்கணும் தியா. எப்பவும் யாராலையும் உன் முகத்தில் இருக்கிற அந்த சிரிப்பை நான் போடவே மாட்டேன். ஆமாம், திடீர்னு ஏன் மாடியில் படுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டா? எப்பவும் 4 செவத்துக்குள்ள தானே தூங்குறோம். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சபரி வரை இனிமே நம்ம கூட தான் தங்க போறான். அதான் அந்த நிலா வெளிச்சத்துல வானத்தை பார்த்து உன் கூட பேசணும்னு தோணுச்சு. தம்பினா உனக்கு அவ்வளோ பிடிக்குமோ? பிடிக்காத பின்ன. அம்மா இறந்தப்பவே அவனை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. ஊர் என்ன சொல்லுமோன்னு பயந்துதான் என்னைய வளர்த்தாங்க. குடும்பத்தோட சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல அவன் ஹாஸ்டல்ல தனியா கஷ்டப்பட்டான். என்னதான் சொந்தத்து கூட இருந்தாலும் நானும் தனியா தானே இருந்தேன். இப்போ எனக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு அவன் ஒருத்தன் தானே இருக்கான். அவன் ஒருத்தன் தான் இருக்கானா? அப்போ நான்லாம் உனக்காக இல்லையா? என்ன சொல்லணும்னு உனக்கு தோணல? ஏன் லூசு மாமா, எனக்குன்னு யாரும் இல்லைங்கிற போது எனக்காக வந்து வேண்டா நீ? அதோ அந்த நிலா. இந்த பூமிக்கு எப்படி நிலா முக்கியமோ அதே மாதிரி என் வாழ்க்கைக்கு நீ ரொம்ப முக்கியம். நம்ம 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். மனுஷன் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் இல்லை? மனுஷனாக பிறக்கிறதுக்காக ஓட ஆரம்பிச்சு மனுஷனாக பிறந்ததுக்கு அப்புறமா இந்த நேரத்தோடு சேர்ந்து ஓடிக்கிட்டு ஏன் ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னே தெரியாமல் கடைசி வரைக்கும் இந்த நேரமும் நிற்க போகிறதில்ல, நம்மளும் ஓடுறதை நிறுத்த போகிறது இல்லைல்ல? நேரம் யாருக்காகவும் நிற்க போகிறது இல்லை தான். ஆனால் நாம் வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம்ல. என்னோட மைண்ட் செட் இதுதான். நான் வாழ்றது கொஞ்ச காலமாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். தூங்கலாமா? அண்ணே, நம்ம ஒரு எஸ்ஐ போட்டு தரணும்ல, அந்த ஏரியாவில் அந்த நேரத்தில் இவன் மட்டும்தானே கிராஸ் ஆகிருக்கான். இவனை பற்றி விசாரித்து பார்த்தேன். இவன் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரான். அது மட்டும் இல்லை, நம்ம பண்ண கொலை எந்த நியூஸ் பேப்பரில் இருந்துச்சோ அதே நியூஸ் பேப்பரில் தான் ரிப்போர்ட்டராக வேலை பார்க்குறான். இதுக்கப்புறம் இவன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையே பார்க்கக்கூடாது. அதுக்கு என்னண்ணே, பண்ணிடுவோம். ஹலோ அண்ணா, நம்ம விக்ரம் அடிச்சிட்டாங்கண்ணே. யாரு? யாருன்னு தெரிலண்ணே, ஆனால் அவன் கண்டிப்பாக ஒரு போலீஸ் தானே.
இன்ஸ்பெக்டர் செல்லப்பாண்டி இப்போது எம்எல்ஏ தீனதயன் கொலை வழக்குக்காக சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இவர் திருச்சி மற்றும் தஞ்சாவூரில் தனியாக இவர் மட்டுமே 5 என்கவுண்டர்களை முடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்எல்ஏ தீனதயன் கொலை வழக்கில் மிக விரைவில் குற்றவாளி பிடிபடுவார் என்று மக்களிடம் எதிர்பார்ப்பு நிலவுகிறது.